நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோட்ஸுடைய 31வது பாடல் வழி அறத்தின் வழி. Weapons are the tools of violence. All decent men detest them. Weapons are tools of fear. And decent men will avoid them, except in the direst necessity, and if compelled, will use them only with the utmost restraint. Peace is his highest value. If the peace has shattered, how can he be content? His enemies are not demons, but human beings like himself. He doesn't wish them personal harm, nor does he rejoice in victory. How could he rejoice in victory and delight in the slaughter of men? He enters a battle bravely, with sorrow and with great compassion, as if he were attending a funeral. மிக அற்புதமான ஒரு பாடல். போரை பற்றியும் வன்முறை பற்றியும் நாகரீகமான மனிதன் எப்படி நடந்து கொள்ளலாம்ன்றது பற்றி. ஆயுதங்கள், வெப்பன்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் வயலன்ஸ், ஆல் டீசன்ட் மென் டிடெஸ்ட் them. ஆயுதங்கள் வன்முறையும் குறியீடு. நாகரிகமான மனிதன் அதை விலக்கி வைப்பான். வெப்பன்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் ஃபியர், ஆயுதங்கள் பயத்தின் குறியீடு. டீசன்ட் மென் will avoid them. நாகரிகமான மனிதன் அதை நிராகரிப்பான், அதனோடு முரண்படுவான், அதை தள்ளி வைப்பான். எக்ஸப்ட் in the direst necessity and if compelled will use. முடியாத பட்சத்தில் தான் ஒரு நாகரிகமான மனிதன் வன்முறையை கையாளுவான், அல்லது ஆயுதத்தை கையாளுவான். அப்போ கூட ஒரு அறத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய ஆயுத பயன்பாடுகள் இருக்கும். பீஸ் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. அமைதியே, சமாதானமே உச்சபட்ச தன்மை மனித குலத்திற்கு, நாகரிகமான மனிதனுக்கு, சமூகத்துக்கு. If the peace has been shattered, how can? அமைதி குலையும் போது சில நேரங்களில், அமைதிக்கு புந்தகம் அளிக்கும் சில நேரங்களில் அவன் போரோ சண்டையோ இடுவ தயாராக இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, இஸ் எனிமீஸ் ஆர் நாட் டேமன்ஸ். இவனுடைய எதிரிகள் அரக்கர்கள் அல்ல, தன்னை போல ஒரு மனிதர்கள் என்று அவனுக்கு தெரியும். பட் ஹியூமன்ஸ் லைக் ஹிம்செல்ஃப். ஹி டசன்ட் விஷ் them personal harm, nor does he rejoice in victory. அவன் தனிப்பட்ட முறையில் அவங்கள பாதிக்க செய்யப்பட மாட்டான். ஒரு அறமுள்ள ஒரு அறமாற்றுபவன், இல்லாட்டி அறத்தை பேணி காப்பவன், அறத்தின் வழிபடுபவன். எதிரிகளை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். அதே நேரத்துல எதிரிகளை வெற்றி கொண்டாலும் அவனோட வெற்றியாக பாவிக்க மாட்டான். அதுல வருத்தப்படுவான், தன்னோட வெற்றியில வருத்தப்படுவான். இந்த மாதிரி ஒரு வன்முறையான இல்லாட்டி போரை ஒரு ஆயுதமாக ஏற்றுவோம் என்று. அண்ட் டிலைட் இன் த ஸ்லாட்டர் ஆஃப் மென், ஹி என்டர்ஸ் பேட்டில் கிரேவ்லி. ஒரு சந்தோஷமோ வெற்றி கழிப்போ அவன்கிட்ட இருக்காது. ஒரு சண்டைக்கும் போருக்கும் ரொம்ப வருத்தத்தோட பயணப்படும். அதே மாதிரி வித் சாரோ அண்ட் வித் கிரேட் கம்பேஷன், ஆஸ் இஃப் யூ வேர் அட்டெண்டிங். எப்படி போவான்னா, ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடும் ஒரு துக்கத்தோடு கருணையோடு போவான். எப்படின்னா, ஒரு இறந்த வீட்டுக்கு எப்படி போவோம் அந்த மாதிரிதான் போருக்கு போவான். அதாவது களிப்பு, சந்தோஷம், வெற்றி பெற்றோம் என்ற நிலையெல்லாம் அப்பாற்பட்டு தன்னுடைய இயலாமை, அதாவது அமைதி நிலையாட்ட சண்டையிட வேண்டியிருக்கிறதே அப்படின்ற ஒரு தன்மையில, அதுலயும் ஒரு ஆழ்ந்த அறத்தோடு அவன் பயணப்படுவான். அதனால எதை நிலைநாட்ட என்றால் சமாதானத்தையும் அமைதியும் நிலைநாட்ட இந்த நாகரிக மனிதன் அறத்தின் வழிபடுகிறான்.